ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கோபப்பட்டுட்டு வந்து போயிடுறா. எப்படி வந்து அவளால் வந்து மனசாட்சியே இல்லாமல் என் கண் முன்னாடி திரும்ப வர முடியுது அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. அப்படி கேட்டுகிட்டே வந்து திரும்பி பார்க்குறா. பார்த்தா வந்து ஜீகன் வந்து அவன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருந்த, நான் கேவா அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான். எனக்கு தெரியும் உன்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், நீ கே அப்படிங்கிறத வந்து நீ வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிற அப்படின்னு. ஆனால் ஒரு ஃப்ளோவில் நான் வந்து அப்படி வந்து சொல்லிட்டேன், இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து லிஃப்ட்டில் வந்து ஸ்டெல்லாவை வந்து பார்த்தது. ஸ்டெல்லா வந்து நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாளாக வந்து டேட் பண்ணுறீங்கன்னு கேட்டது எல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. நம்மளை இவ வந்து கேன்னு வந்து நினச்சிட்ருக்கா அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து அது வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அவனால் நம்பவே வந்து முடியல. நீ இந்த வீட்டில் வந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அவன் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறான். அவன் வந்து கோச்சிட்டு வந்து போகிறத வந்து காயின் வந்து பார்க்குறான். சாரி, நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன், உனக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனி வந்து உன்னோட அந்த ப்ரிஃபரன்ஸ் பற்றி நான் யார்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டேன், என்னை இந்த ஒரே தடவை மட்டும் மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறா. பட் வந்து அவன் வந்து கேட்காம வந்து போயிடுறான். அடுத்த நாள் விஷயம் தெரிஞ்சு வந்து ஸ்டெல்லா வந்து அங்கே வந்து வரா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்கு வந்து அவன் கே அப்படின்னு வந்து நீ வந்து சொல்கிற, அவன் வந்து போயிட்டான் அப்படின்னா மாத வாடகை வந்து கிடைக்காது தெரியும்ல அப்படின்னு வந்து காயினை வந்து திட்டுறா. அன்னைக்கு வந்து காயின் வந்து ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வந்து போயிடுறா. எப்படியாவது வந்து அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து அவனை வந்து வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அங்கே வந்து டேபிளில் காயினோட வீடு, அந்த சங்கோஜேவோட ரஃப் டயக்ராம் வந்து இருக்குது. எங்கே அதை பார்த்து வந்து அவளுக்கு வந்து டவுட் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோ வந்து காயினை வந்து வெளியில் வந்து கொண்டு வரான். எதுக்காக வந்து ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு வந்து கேட்குறான். நான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன், இனிமேல் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நீ கே அப்படின்னு நான் யார்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டேன், இந்த சீக்ரெட்டை வந்து அப்படியே வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஜீகனுக்கு வந்து புரியுது, தன்னை வந்து கேன்னு வந்து நினச்சனால தான் அவள் வந்து வீட்டை வந்து வாடகைக்கு வந்து விட்டுருக்கா. கே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டா, ஒருவேளை அவள் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது, ஸோ நம்ம வந்து கே மாதிரியே வந்து நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரான். பார்த்தா வந்து அவள் வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டா, வெறும் வந்து துணியும் பாத்திரமுமா வந்து கிடக்குது. ஏன் வந்து வீட்டை வந்து இவ்வளோ அன்க்ளீனாக வந்து வச்சுருக்க, நான் இங்கே இருக்கும்போது மனுஷன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறான். காயினும் வந்து க்ளீன் பண்ணுறான். ஹீரோவும் தானே அந்த வீட்டை வந்து யூஸ் பண்ணுறான், ஸோ வந்து அவனும் வந்து மாப் போட்டு வந்து துடைக்கிறான். குப்பையை வந்து கொட்டும்போது அதில் வந்து டேவிட்டும் காயினும் இருக்கிற அந்த ஃபோட்டோவை வந்து அவன் வந்து பார்க்குறான். இது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்குறான். டேவிட்டோட கல்யாணத்துக்கு ஜீகனும் வந்து வந்திருப்பான். காயின் வந்து டேவிட் கிட்ட வந்து பேசுகிறத வந்து அவனும் வந்து பார்த்துருப்பான். இது வந்து குப்பையில் இருக்க வேண்டிய விஷயம், குப்பையிலே இருக்கட்டும் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. ஹீரோ வந்து அடுத்த நாள் வந்து ஜாப் முடிச்சுட்டு நைட் வந்து வீட்டுக்கு வந்து வரான். ஒரு ஒரு சத்தம் வந்து கேட்குது. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் வந்து அப்போ தான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு டவலை கட்டிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அவனை பார்த்த உடனே வந்து கதவை சாத்து அப்படின்னு வந்து கத்துறா. நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கத்துன, உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கதவை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். ஆமாம்ல, நான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி போடலைனாலும் சரி உனக்கு அதனால எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் எதுக்கு கத்துனேன்னா என்னோட காண்டாக்ட் லென்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சுன்னு வந்து தெரியல, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறான். முதல்ல வந்து அந்த டவலை எடுத்துகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்புறமா நான் உள்ளே வந்து வரேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். எனக்கு தான் உன்னை பற்றி தெரியும்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உள்ளே வா அப்படின்னு வந்து ஜீகனை வந்து கூப்பிட்றா. இங்கே தான் வந்து எனக்கு விழுந்த மாதிரி தோணுது, இங்கே பாரு அப்படின்னு வந்து சொல்கிறா. ஜீகன் வந்து ஒரு மேஸ்குலைன் ஸ்ட்ரெயிட் மேன். ஒரு பொண்ணு வந்து குளிச்சுட்டு அப்போ தான் வந்து டவல் கட்டிட்டு வந்து இருக்கா. அவனுக்கு வந்து அந்த பாடி மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து வரும் இல்லையா இயற்கையாக, அது மாதிரி வந்து அவனுக்கு அட்ராக்ட் ஆகுது. அந்த நேரம் பார்த்து காயினோட கால் வந்து வலிக்கிடுது. ஜீகன் வந்து அவளை வந்து பிடிச்சிடுறான். அப்போ தான் வந்து அவளோட ஷோல்டரில் வந்து அந்த காண்டாக்ட் லென்ஸ் இருக்கிறத வந்து பார்க்குறான். இந்தா இங்கே இருக்கு பாரு அப்படின்னு வந்து அதை எடுத்து வந்து கொடுக்குறான். எப்பயுமே வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து தோல்வியே வந்து பரிசாக வந்து கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வெறுப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கிறவன்லாம் வந்து ஏமாற்றி வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறத வந்து பார்க்கும்போது எவ்வளோ நேர்மையாக இருக்கிறவனோட மனசும் வந்து கலங்கப்படும். ஹீரோ வந்து நேர்மையாக காயினோட அப்பா அந்த ப்ரொஃபஸர் கிட்ட வந்து போய் அவரோட வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து அவன் வந்து வாங்கியிருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான வழி. ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவனே வந்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ரெண்டாவது வந்து காயின் வந்து அவனை வந்து கே அப்படின்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா, அதை வந்து அவன் வந்து கிளியர் பண்ணவும் வந்து விரும்பலை. மார்க்கோவே வந்து வாலண்டியராக வந்து ஜீகன் கிட்ட வந்து பேசுகிறான். அடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து டெண்டர் வந்து விட போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போகிறாங்க, அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து திறமை இருக்குது, கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும்
சமைக்கணும் அப்படின்னு வந்து மார்க்கோ வந்து சொல்கிறான். ஜீகனுக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்பெஷலாக வந்து சமைக்கணும் அப்படின்னு வந்து காயின் வந்து நினைக்கிறா. அவளுக்கு வந்து சிம்பிள் ரெசிபி தான் வந்து தெரியும். இந்த எக்கை வந்து வேக வைக்கிறது, மேகி அந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து ரெடி டு ஈட் ஃபுட் தான் வந்து செய்ய தெரியும். ஆனால் யூடியூப்லாம் வந்து பார்த்து ஜீகனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து சமைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறா. எல்லாம் வந்து அந்த வாடகை பணத்துக்காக தான் கையெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறா. எப்படியோ வந்து அரைக்குறையா வந்து சமைச்சு வந்து முடிச்சிடுறா. ஜீகனுக்கு வந்து பெருசாக சமைக்கலாம் தெரியாது. அவனோட அம்மா வந்து கிம்ச்சி இந்த மாதிரி வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்துச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. காயின் வந்து ஜீகன் கிட்ட வந்து கேட்குறா, நான் வந்து உனக்காக தான் வந்து கஷ்டப்பட்டு சமைச்சேன், எனக்கு வந்து சமைக்கவே வந்து தெரியாது, ஆனால் நீ வந்து டேஸ்ட் கூட வந்து பண்ணி பார்க்க மாட்டேங்கிற, எனக்காக வந்து டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் அவள் தனக்காக வந்து ஏதோ செஞ்சுருக்கா அப்படிங்கிறதுக்காகவாது அவன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல, ஏதோ வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். காயின் வந்து ஹீரோக்கு வந்து கை கொடுக்குறா. இனிமேல் வந்து நம்ம 2 பேரும் நல்ல ரூம்மேட்டாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதெல்லாம் வந்து நீ வந்து ஃபியூச்சரில் வந்து எப்படி நடந்துக்கிற அதை பொறுத்து தான் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கோல்டாக வந்து சொல்லிட்டு வந்து போகிறான். ஜீகன் வந்து உடனே அவன் சாப்பிட்டதை வந்து கழுவி வைக்கிறான். காயின் வந்து அப்படி கிடையாது. அவள் வந்து தட்டை வந்து காய போட்டு அப்புறமா மொத்தமாக வந்து சேர்த்து வந்து விளக்கிட்டு இருப்பா. இப்போ அவன் வந்து வாஷ் பண்ணுறான் அப்படிங்கிறனால அவளும் வந்து உடனே போய் அவளோட தட்டை வந்து வாஷ் பண்ணிடுறான். நம்ம வந்து ஒரு ஹாரர் மூவி வந்து பார்க்கலாமா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. நான் காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும், வேலைக்கு போகணும், நான் உன்ன மாதிரி வந்து ஃப்ரீயாக வந்து இல்லை, நான் வந்து ரொம்ப பிஸி அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். எப்படி வந்து இவ எதை பற்றியுமே வந்து கவலையே வந்து பெருசாக வந்து பட மாட்டேங்கிறா. ஃப்ரெண்டு வந்து துரோகம் பண்ணிட்டா, பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏமாற்றிட்டான், ஃப்ரெண்டு வந்து இவ வந்து வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, கிடைச்ச வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கா, இவ்வளோ கேர்ஃப்ரீயாக சோம்பேறித்தனமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து காயினை வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது காயின் வந்து மீனா அந்த தண்ணியை எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன் ஒரு கிளாஸில் அப்படின்னு வந்து கூப்பிட்றான். அவளுக்கு வந்து துரோகம் வந்து பண்ணா இல்லையா, அந்த ஃப்ரெண்டு பேர் தான் வந்து மீனா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன் ஃப்ரெண்டை வந்து நீ கூப்பிட்ற அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இருந்திருக்கும் போல அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான். அவனும் வந்து படம் பார்க்குறதுக்காக வந்து வந்துடுறான். அவகிட்ட இருக்கிற பாப்கார்னையும் வந்து வாங்கி சாப்பிட்றான். ஆமாம், நாங்கள் 10 வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து எனக்கு எப்போ வந்து தெரிஞ்சிச்சு தெரியுமா, சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டேன். நம்மளோட கொரிய பாரம்பரிய ட்ரெஸ் வந்து இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஃபேன்சியாக வந்து ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே வந்து ஸ்கூல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு போனேன். எல்லா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க அம்மா வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழகா வந்து அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு வந்து தெரியல. அப்போ என்னோட ஃப்ரெண்டோட அம்மா தான் வந்து எனக்கு வந்து போட்டு விட்டாங்க. அந்த 8 வயசுல தான் எனக்கு வந்து தோணுச்சு, நமக்கு அம்மா இல்லை. என் வயசில் இருக்கிற மற்ற குழந்தைங்களும் அவங்களோட அம்மாவும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, தான் குழந்தை வந்து பண்ணுறதை வந்து பூரிப்பாக வந்து பார்க்குறாங்க. அப்படி நம்ம கூட இருக்கிறதுக்கு நமக்கு அம்மா இல்லையே அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறதே வந்து என்னோட மைண்ட் வந்து ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நிறையா தடவை அதையே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் வந்து பொறாமப்பட்டிருக்கேன். நீயும் வந்து என்ன மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் தானே, நீ வந்து கே, உனக்கு வந்து பையனை தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீ வந்து எப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜீகன் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியாமல் அந்த பாப்கார்னை எடுத்து வந்து காயினோட வாயில் வந்து அடைக்கிறான். படத்தை பார்க்குறதா இல்லை நீ பேசுகிறத வந்து கேட்குறதா அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜீகன் வந்து அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து பார்த்துருப்பான், மழை வந்து பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடையை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் வந்து காயின் வந்து அவ்வளோ வந்து பொறுப்பான பர்சன்லாம் வந்து கிடையாது. அதனால வந்து மழையில் வந்து நனைஞ்சிட்டே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கா. வந்து அவளோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டா, தலையை வந்து துவட்டிருக்க மாட்டா, அவள் வந்து அப்படியே வந்து இருக்கா. ஜீகன் தான் வந்து டவலை வந்து அவள் மேலே வந்து போடுறான். எவ்வளோ நேரம் இப்படியே வந்து உட்காந்துருக்க, வந்து டவலில் வந்து தவளையே வந்து துவட்டு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். அந்த வீட்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் வந்து அவன் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கான். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து உருவாக்குற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ வந்து திரும்பியும் வந்து கண்ணாடி உடையிற சவுண்டு வந்து கேட்குது. சமைக்கிறேன் அப்படின்னு ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வந்து கீழே போட்டு உடைச்சிருப்பா. ஏன் வந்து நீ இவ்வளோ கிளம்ஸியாக இருக்க அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து பார்க்க வந்து ஒரு சோம்பேறித்தனமாக எந்த வேலையும் வந்து பண்ணாமல் அவள் எதுவுமே வந்து பொறுப்பில்லாத ஒரு பர்சன் மாதிரி வந்து தெரியும். ஆனால் வந்து அவள் வந்து நீண்ட நாளாக வந்து தனிமையிலையும் டிப்ரெஷன்லேயும் வந்து இருப்பா. அவளுக்கு வந்து லைஃப்பில் எந்த ஹோப்புமே இருக்காது. உள்ளே வந்து அவள் ஏற்கனவே வந்து ட்ரைன் அவுட் ஆகிருப்பா. அவள் வந்து ஏன் வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். நான் வந்து உனக்காக வந்து ரைஸ் போரிச் வந்து பண்ணியிருக்கேன், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறா. அதிகமாக வந்து சமைக்க தெரியாத ஹீரோயின் வந்து ஹீரோ வந்ததுக்கப்புறம் வந்து அவள் வந்து சமையல் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஏன்னா வந்து இப்போ அவள் வந்து தனியாக இல்லை, அவள் கூட வந்து ஒரு ஆள் இருக்காங்க. அதுவே வந்து அவளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது.
உங்களுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து தோணும். வந்து இதை நீ வந்து டேஸ்ட் பண்ணு, நீ வந்து ஆக்சிடென்ட்டாக வந்து ஏதாவது பாய்சன் வந்து கலந்துருந்தா என்ன பண்ணுறது, நீ அப்படிப்பட்ட மிஸ்டேக்கை கூட நீ பண்ணலாம் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். உனக்கு எதுவும் ஆகலைன்னா வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்லும்போது காயின் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பூனை வந்து கொடுக்குறா. இப்போ சந்தோஷமா, எனக்கு எதுவும் ஆகலை, நீ சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறா. ஜீகனும் அந்த ரைஸ் பொரிச்சை வந்து சாப்பிட்றான். உனக்கு தெரியுமா, இப்போ நம்ம இன்டெரக்டாக வந்து கிஸ் பண்ணியிருக்கோம். நான் சாப்பிட்ட அதே ஸ்பூனில், என்னோட எச்சி ஸ்பூனில் தான் வந்து நீயும் வந்து சாப்பிட்ருக்க. அதுக்கு வந்து ஜீகன் சொல்கிறான், உன்னை வந்து கிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அந்த பாய்சன் கலந்த சாப்பாட்டை கூட வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக வந்து ஹீரோ கூட வந்து அட்டாச் ஆகிடுறா. அவன் மேலே வந்து கேர் எடுத்துக்கிறா, எனக்காவது வந்து அவனுக்காக வந்து சமைக்கிறா. அப்போ வந்து டேவிட் கிட்ட இருந்து வந்து அவளுக்கு வந்து கால் வருது. அந்த காலை வந்து அவள் வந்து அவாய்ட் பண்ணுறா. என்ன கால் அட்டன் பண்ணலையா அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான். அவனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, அவன்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. எனக்கு என்னமோ தோணுது அவனோட ஃபோன் காலை வந்து நீ அட்டன் பண்ணுவ அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். எனக்கும் ரோஷமானலாம் இருக்குது, நான் ஒன்றும் அவன்கிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோச்சிட்டு அவளோட ரூம்குள்ளே வந்து போகிறா. டேவிட் வந்து காயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணுறான். உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நான் பேசணும், நான் பேசல அப்படின்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறான். அவனை பார்க்குறதுக்காக ஹீரோயின் வந்து வெளியில் வந்து போயிடுறா. நான் அவசரப்பட்டு வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். மீனா வந்து என்னை வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறா. என்னோடய மேரேஜ் லைஃப் வந்து நல்லா இல்லை, ஏன்னா வந்து நான் வந்து உனக்கு துரோகம் வந்து பண்ணிட்டேன்ல, அதனால தான் வந்து கர்மா வந்து என்னை பழி வாங்குது போல். இந்த கையாலேயே வந்து என்னை வந்து அடி, அப்போ தான் வந்து எனக்கு வந்து மனசு வந்து சரியாகும், என்னை அடி அப்படின்னு வந்து சொல்கிறான். அவளை வந்து மேனிப்புலேட் வந்து பண்ணுறான். எனக்கு வந்து இப்போ தான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, நான் உடனே வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்னை எப்படி வந்து மதிப்பாங்க, சொசைட்டியில் என் மரியாதையே வந்து போயிடும் அப்படின்னு வந்து அந்த டேவிட் வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்த அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. இதில் வந்து ஓ மிஸ்டேக்கும் வந்து இருக்குது, நீ வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் மெட்டீரியல் மாதிரி வந்து தெரியல, என் கண்ணுக்கு வந்து நீ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் வந்து தெரிஞ்ச, ஒரு உமன் மாதிரி என் கண்ணுக்கு வந்து தெரியல, என் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆனதுக்கு நீயும் வந்து ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து ப்ளே பாய் மட்டும் கிடையாது, பயங்கரமான வந்து ரெட் ஃப்ளாகு. காயினுக்கு வந்து அவள் வந்து எதுக்கு தான் வந்து வெளியில் வந்தானே வந்து தெரியல, அவள் மேலேயே வந்து அவளுக்கு வந்து கோவம் வருது. கான்வர்சேஷனை வந்து டேவிட் கூட வந்து கண்டினியூ பண்ணாமல் அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறா. பார்த்தா வந்து ஜீகன் வந்து அவளுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்து உனக்கு வந்து ரோஷம் இல்லை அப்படின்னு நீயே வந்து ஒத்துக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறான். என் கூட வந்து சேர்ந்து வந்து ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. ஜீகனும் வந்து அவ கூட வந்து சேர்ந்து வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். நான் அவன் கண்ணுக்கு வந்து பொண்ணு மாதிரி வந்து தெரியலையா, நான் ஒரு மேரேஜ் மெட்டீரியல் கிடையாதான், அவனோட கண்ணுக்கு நான் வந்து ஒரு உமனாகவே வந்து தெரியலையா, என்னை வந்து உமனாக வந்து மாற்று, ஒரு பொண்ணை வந்து ஃபீல் பண்ணவை அப்படிங்கிற மாதிரி வந்து காயின் வந்து ஜீகன் கிட்ட வந்து கேட்குறா. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட என்னை வந்து ஒரு பொண்ணாக மாற்று, ஒரு பொண்ணாக வந்து ஃபீல் பண்ணவை அப்படின்னு வந்து கேட்குறா. இதுக்கு வந்து மறைமுகமாக என்ன அர்த்தம், ஒரு ஆண்கிட்ட வந்து ஒரு பெண் வந்து என்னை வந்து ஒரு உமனாக வந்து மாற்று, உமனாக வந்து ஃபீல் பண்ணவை அப்படின்னு வந்து கேட்குறா. இது வந்து ஒரு இன்டைரக்ட் செக்ஷுவல் இன்விடேஷன் இல்லையா. ஜீகன் வந்து அதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக வந்து கெயினை வந்து பார்க்குறான். மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.